Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. vandachu the Chennai Silk City mega combo sale, summer chill out sale. நேற்று நடந்து முடிந்த மாநாடு என்பது பாமகவினுடைய வீழ்ச்சி குறித்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய கவலையை வெளிப்படுத்துகிற மாநாடாக அமைந்து கொண்டது. அதுல நான் 2 பேர் பேச்சுமே ரொம்ப முரண்பட்ட பேச்சு. வன்னியருக்கு மட்டும் இடஒதுக்கீடுங்கிறது அரசியல் சாசனத்துல சாத்தியம் இல்லை. வன்னியர்களுக்கு என்று ஒருவேளை ஈழம் போல தனி நாடு பெற்ற கோரிக்கையெல்லாம் வச்சா தான் அப்படி செய்ய முடியும். நடைமுறையில் அப்படி சாத்தியம் இல்லை. இல்லைன்னா யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டேன், கட்சிக்குள்ளேயே கூட்டணி குழு காக்கா பிடிக்கிற வேலை, அங்க போய் நீ நின்று வீட்டு வாசல்ல காக்கா காக்கான்னு கத்துனா ஒன்னும் வேலைக்கு ஆகாது, நான் அடுக்கிறது தான் முடிவுங்கிறாரு. அன்புமணியினுடைய ஆதரவாளர்களுக்கு தான் சொல்றாரு, பூரா ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்க பழைய மாதிரி கட்சி, ஏன் நான் உருவாக்கின கட்சிக்காரன் இப்ப இல்லைங்கிறார். அப்போ ராமதாஸுடைய பேச்சுங்கிறது உட்கட்சி பிரச்சனைகளுக்கான ஒரு பதிலாகவும் கட்சி ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்குதுங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு பேச்சாகவும் எடுத்துக்கலாமா? அப்படி சொல்லிக்கிறலாம் அவரு. ஆனா நடைமுறையில அவர் அதை உறுதிப்படுத்த முடியல. அந்த கோபத்தோட எக்ஸ்ட்ரீம் தான் அவனை கொண்டே கடல்ல போட்டுருங்கிறார். கடல்ல அன்புமணி பக்கம் எல்லாரும் இருக்காங்க, அதுல என்ன சந்தேகம்? ஆரம்ப காலத்துல அனைத்து சமூக மக்களுக்குமா இருந்த ஒரு பாமக இப்ப வெறும் வன்னியர்களுக்கானதாகவும் வன்னியர் சங்கமாகவும் மட்டுமே இல்லை. அதாவது எப்படி பார்க்கலாம்னா, அதிகாரத்துக்கு முன் அதிகாரத்தை அடைவதற்கு முன்பு அனைத்து சமூகங்களின் கூட்டமைப்பாக இருக்காங்க. அதிகாரத்தை கைப்பற்றியதற்கு பின்பு அது வன்னியர்களுக்கானது மட்டும்தான். அதிமுக பாஜக கூட்டணியை நோக்கி மீண்டும் அன்புமணியும், திமுக கூட்டணியை நோக்கி ராமதாசும் நகர்றாங்க. அதனாலதான் கூட்டணி முடிவு என்னோடதுங்கிறது மீண்டும் ராமதாஸ் அங்க உறுதிப்படுத்துறாரு. எப்பவுமே கூட்டணி விஷயத்துல 2 பக்கமே கதவுகளை திறந்து வைத்து பேரம் பேசி கடைசி நேரத்தில் எதிர்பாராத ஒரு அணியில இடம்பெறுவது என்பது பாமகவுடைய ஒரு ஸ்டைல். அதனால தாவேகா மாதிரியான கட்சிகளோட எல்லாம் பாமக போகாது. பாமகன்னு ஒரு மெச்சூரிட்டி இருக்கு. வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். பாமகவுடைய சித்திரை முழுநிலவு மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. மாநாட்டில் அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? இந்த மாநாடு வருங்காலத்தில் பாமகவுக்கு அரசியல் ரீதியான என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? உங்களுடைய பார்வை என்ன? நேற்று நடந்து முடிந்த மாநாடு என்பது பாமகவினுடைய வீழ்ச்சி குறித்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய கவலையை வெளிப்படுத்துகிற மாநாடாக அமைந்து விட்டது. வீழ்ச்சி குறித்த ஆமா, அவர்களுக்கு ஜனநாயகத்தில் அல்லது தேர்தல் அரசியலிலே அவர்கள் மிகுந்த உயரத்திற்கு போக வேண்டும் என்று கனவு கண்டதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது, சரிந்து கொண்டிருக்கிறது பாமக. இந்த வரலாற்றிலேயே இது மாதிரியான ஒரு மாநாடு எல்லா மாநாட்டிலையுமே நீங்க நம்ம இந்த இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், நம்மளை விட்டா ஆள் கிடையாதுங்கிறது எல்லா மாநாட்டிலையும் சொல்றதுதான். இந்த தாம்பரம் பக்கத்துல ரயில்வே மைதானம்னு ஒன்று இருக்கு. அங்கே ஒரு கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய மாநாடு ஒன்று நடந்தது. அதில் லட்சக்கணக்கான பேர் திரண்டார்கள் என்று சொன்னாங்க. அந்த மாநாட்டில் நானும் அந்த மாநாட்டில் சும்மா பார்வையிடுவதற்காக போயிருந்தேன். நானும் நம்பிட்டேன். அதை அப்புறம்தான் விசாரித்த போது தெரிந்தது, அது 25,000 பேருக்கு மேலே அந்த கிரவுண்டுக்கு கொள்ளாது. காணும் திசையெல்லாம் நாம் இன்றி வேறில்லைன்ற மாதிரி பார்க்குற தசை பூரா மக்கள் கடல் மாதிரி தோற்றமளிக்கும். நீங்கள் 10,000 பேர் கூடுகிற இடங்களில் 1,00,000 பேர் போலவும், 25,000 பேர் கூடுகிற இடங்களில் 2,50,000 பேர் போலவும் ஒரு பெரிய மாய தோற்றம் இருக்கும். மாநாடுகளில் மக்கள் வெள்ளம் அலைவாகிற வெள்ளத்தை யாரும் வேணால் அட்டன்ஸாக எடுக்கிறாங்க உட்காந்து வரிசை போய் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு. அது கிடையாது இல்லையா? ஒரு சேர் கணக்கு போடுறத சொல்லுவாங்க கொஞ்சம் பேர். சேர் கணக்குமே முழுமையான கணக்கு உண்மையாகவே நிர்வாகிகளுக்கு தான் தெரியுமே தவிர வெளியில் தெரியாது. ஒரு கூட்டம், பெருங்கூட்டம் கூடி இருக்கிறது. ஏன்னா 12 ஆண்டுகளுக்கு பின்பு, 2013க்கு பின்பு சட்ட ஒழுங்கு பிரச்சனை காரணமாக ஒரு 12 ஆண்டு காலம் இந்த மாநாடு நடக்கலை. இந்த சித்திரை முழு நிலவு பெருநாளுங்கிறது இந்த இளைஞர் மாநாடு நடக்கலை இது வரைக்கும். ஏன்னா கடைசியாக நிகழ்ந்த கலவரத்தில் மரக்காணத்தில் 2 பேர் கொலை செய்யப்பட்டு விட்டார். அது ஏறத்தாழ தருமபுரியினுடைய 3 கிராமங்களுடைய தலித் கிராமங்களுடைய எரிப்புக்கு பின்பான எதிர்வினையாக 2 வன்னியர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. அது அத்துமீறி இவர்கள் நடந்து கொண்டார்கள்னு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. அது ராமதாஸே கைது செய்யப்பட்டார், அப்பொழுது ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி. அதற்கு பின்பு சட்டம் ஒழுங்கு காரணமாக அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு ஒரு 12 ஆண்டு காலம் கழித்து மீண்டும் அவர்கள் அதே இடத்துல ஒரு மாநாடு மாதிரி 12 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது. நம்ம சொல்லிக்கலாம், நம்முடைய மகிழ்ச்சிக்காக அதை சொல்லிக்கலாம். ஒரு மாமாங்க ஆயிடுச்சுவாங்க, மகாமகம் முடிஞ்சிருச்சுவாங்க, அது மாதிரி கூட அதை சொல்லிக்கலாம். அதில் நான் 2 பேர் பேச்சுமே ரொம்ப முரண்பட்ட பேச்சு.
நீங்கள் வந்து அன்புமணி பேச்சு முழுக்க பார்த்தீங்கன்னா திமுக மீதான குற்றச்சாட்டுகளை அவர் தொடர்ந்து அடுக்கிக்கிட்டே வர்றார். அடுக்கிட்டு மத்திய அரசாங்கத்தை வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வைத்தது யார், அந்த பெருமை ஐயாவுக்கு தான் சேருங்கிறார். அது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கணக்கெடுப்பு, அது எல்லாருக்குமே தெரியும். பீகார் தேர்தலை மனதில் வைத்து நிதிஷ்குமாருக்காகத்தான் அது அந்த ஒரு அதுவும் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. அதுக்குன்னு அவங்க நிதி ஒதுக்கலை, காலக்கெடு விதிக்கலை, எப்போ எடுக்க போகிறோம் தெரியல. மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பின்னாடிங்கிறாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து சமீபத்தில் கிடையாது, அது வந்து 1931 தான் அது எடுக்க போகிறதாக ஒரு தகவல் இருக்குது. அப்புறம் அதுக்கு 5 ஆண்டு காலம் கழித்து தான் இது எடுப்பாங்க அப்படின்லாம் வருது. பல காரணங்கள் சொல்கிறாங்க. அது வந்து முழுமை அடைவதற்கு வந்து எப்படி மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை வந்து வெறுமனே வந்து தேனுன்னு எழுதினா அதை வந்து இனிக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தேனுன்னு எழுதுனா இனிக்காது, வெறும் பேப்பரை நக்குனா இனிக்காதுமாங்களா, அது மாதிரி இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. சாக்லேட் கொடுக்கல, சாக்லேட் வச்சுருந்தா கவரு, ஒரு சின்ன பேப்பர் சாக்லேட் இருந்த கவர், காளி பெருங்காய டப்பாம்பாங்கல்ல, வாசனை பலமாக இருக்கும், அது மாதிரி ஒரு அறிவிப்பு தான் வந்திருக்கு. இன்னும் அது நடைமுறைக்கான எந்த செயல் திட்டங்களும் வகுக்கப்படலை. அதுக்கு ஃபண்டு ஒதுக்கணும். ஒரு 12,000 கோடி வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு செலவாகும் அரசு ஊழியர்களுக்கான அந்த செலவினங்கள் இருக்குன்னா 500 கோடி கூட ஒதுக்கப்படலை அப்படிங்கிறது தான் கள யதார்த்தம். சரி, இதில் அன்புமணி பேச்சு எப்படி கனெக்ட் பண்ணணும்? அன்புமணி பேச்சு வந்து வரவேற்கத்தக்க அம்சங்களும் அதில் இருக்குது. குறிப்பாக தனியார் இடஒதுக்கீடு பற்றி அவர் பேசியிருக்கிறாரு. இது எங்களுக்காக மட்டுமே இல்லை இந்த இடஒதுக்கீடுங்கிறார். 10.5 வந்து மறுபடியும் கொண்டு வரணும், இடஒதுக்கீட்டுக்கு அந்த இடஒதுக்கீட்டு வரலாறுலாம் பேசும்போது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அப்படின்னு எல்லா சமூகங்களுக்குமானது அவங்களுக்கும் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா தனித்து வந்து நீங்கள் வந்து வன்னியருக்கு மட்டும் இடஒதுக்கீடுங்கிறது அரசியல் சாசனத்தில் சாத்தியம் இல்லை. வன்னியர்களுக்கு என்று ஒருவேளை ஈழம் போல தனி நாடு பெற்ற கோரிக்கையெல்லாம் வச்சா தான் அப்படி செய்ய முடியும். நடைமுறையில் அப்படி சாத்தியம் இல்லை. நீங்கள் கல்யாண பந்தியில் வந்து பரிமாறுற இடம் இல்லாமல் வேறு பக்கம் இலை போட்ட இடத்துல போய் உட்காந்திங்கன்னா அந்த பக்கம் சோறே வராது. விருந்துக்கு ஆள் பரிமாறுறவன் வரவே மாட்டான். சார் அந்த பக்கம் போய் உட்காருங்க, பரிமாறுற இடத்துல போய் உட்காருங்க, அங்கிட்டு தான் ஆள் உட்காந்துருக்கு, இந்த பக்கம் தனியாக வந்து இலை தான் போட்டிருக்கு, ஆள் வராதும்மா. அது மாதிரி தான் தனி இடஒதுக்கீடுங்கிறது ஒன்று கிடையாது. எல்லா சமூகங்களுக்குமான ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்போடு வருகிற போது அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படையில் தான் அது நிகழும். அதை நீதிமன்றம் உறுதி செஞ்சுருக்கிறது, உச்ச நீதிமன்றம்லாம் உறுதி செஞ்சுருக்கிறது. ஏற்கனவே 10.5 நிலை பெறலை, நிற்கலையில், அது ஃபெயிலியர் தானே. எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தது நீதிமன்றத்தின் முன்னால் வந்து நிற்காத ஒரு வழக்காகிவிட்டது, நடைமுறைப்படுத்த முடியாததாகிவிட்டது. இந்த மாநாடு வருங்காலத்தில் அரசியல் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துற அளவுக்கு நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்படி ஏற்படுத்த இல்லை, அப்படிலாம் இல்லை. அவங்களுடைய ஓட் பேங்க் இருக்கு இல்லையா, அது கரைந்து கொண்டு இருக்கிறதுங்கிற கவலை இருக்குது. அதை தான் நான் முதல்ல பதிவு செஞ்சேன். அதை ரொம்ப தெளிவாக அவங்களே சொல்கிறாங்க. என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா, நடிகர்களுக்கு பின்னாடி போயிடுறீங்க, அது விஜய் சொல்கிறாங்க. அடுக்குமொழி வசனம் பேசுகிறவனுக்கு பின்னாடி போயிடுறீங்கன்னா சீமான் மாதிரி ஆளுகளை சொல்கிறாங்க. இப்போ புதிதாக அரசியல் கட்சிகள் வருகிற போது நம்மளுடைய இளைஞர்கள் தான் அதுக்கு பலியாகிறாங்க. அப்போ சீமானையும் விஜயும் குறிப்பிட்டு அன்புமணி பேசுறாரு, அடுக்குமொழியில பேசுறவரு, சினிமாவிலேருந்து வரவங்கன்னா அவங்க குறிப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் என்ன? இப்போ திமுக அதிமுக இருபெரும் கட்சிகளை தாண்டி அவங்கள பேசுறாங்கன்னா அவங்கள நோக்கின ஒரு பயம் பதட்டம் ஏதாவது இருக்கா? இளைஞர்கள் பட்டாளம் அங்க போயிடுவாங்க, என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, அவங்களுக்கு என்னன்னா பெரிய அரசியல் கட்சிகளுக்கு வந்து எல்லா பக்கமுமே வந்து கிளைகள் இருக்கும். குருவி கூடு கட்ட அஞ்சுகிற குக்கிராமங்களிலே கூட அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கொடி பறக்கும். ஆனால் நீங்கள் திண்டிவனத்தை தாண்டி திருச்சி பக்கம் போனீங்கன்னா பாதி பக்கம் கொடி பறக்காது. திண்டிவனத்தில் கொடி பறக்கும், விழுப்புரத்தில் பாதி கொடி பறக்கும். திருச்சி தாண்டிட்டா கட்சியே இருக்காது. பேர் நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கிறது. மாநிலத்தில் மட்டுமே கட்சி இருக்கும். மாவட்டம்னு சொல்லி கூட கொஞ்சம் பேர் இருப்பான் பேருக்கு. கிளைக்கழக நிர்வாகிகளே இல்லாத கட்சினா இருக்குது. மாநில அளவில் கட்சி இருக்கும். எல்லாருமே மாநில நிர்வாகியாக இருக்கிற கட்சிகளை நான் பார்த்துருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த கட்சி கீழே போய் பரவலைன்னு அர்த்தம். மாநகரங்களை இப்போ நீங்கள் விபி சிங் வந்து பிரதமராக இருக்கிற போது தமிழ்நாட்டில் ஜனதாதனம் ரொம்ப உயிர்ப்போடு இருந்துச்சு. சிவாஜி கணேசன்லாம் தலைவராக இருந்தார். மதுரையில் ஜான் மோசஸ்னு ஒருத்தர் ரொம்ப ஆக்டிவாக செயல்பட்டார். இப்போ பல பேர் அது என்னென்னா அவர் ஒருத்தர் பதவியில் இருக்கிறார், பிரதமராக இருக்கிறார், பிரதமர் கட்சி அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், மத்திய அரசாங்கத்தில் வந்து சில நடைமுறை சார்ந்த திட்டங்களோ வேறு சில நலத்திட்டங்களையோ பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த கட்சிக்கு ஒரு அடையாளம் இருக்கும், ஒரு முகம் இருக்கும். அவர் பதவியை விட்டு போயிட்டார்னு வச்சுக்கோங்க, அந்த கட்சி செயல்பாட்டு அளவில் மங்கிரும். அதனால் எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா மாநகரங்களில் மட்டுமே கொடி பறக்கிற கட்சிகள், கூட்டம் போடுகிற கட்சிகள் அது கீழே இறங்குமாங்கிற. அதுதான் அண்ணா வந்து அதை ரொம்ப தெளிவாக சொல்கிறார். பேரறிஞர் அண்ணா சொல்கிறாரு, ஒரு கட்சி உயிர்ப்போடு இருப்பதற்கு அடையாளம் வந்து கிளைக்கழகங்கள் தான். கட்சியினுடைய ஆணிவேர் என்பது கிளைக்கழகம் தான். இந்த ஆணிவேர் வந்து வட மாவட்டங்களில் வந்து இவங்களுக்கு இருக்குது, தென் மாவட்டங்களில் இவர்களுக்கு ஆணிவேர் கிடையாது. இதே நிலைமை தான் விசிகாவுடைய நிலைமை. தொழிற்சங்கங்கள் இருக்கிற இடங்களில் மட்டும் பிரம்மாண்டமாக சிகப்பு கொடி பறக்கும், கம்யூனிஸ்ட் கட்சி கொடி பறக்கும். கொஞ்சம் ஊருக்குள்ளே தள்ளி போனீங்கன்னா கொடி இருக்காது.
கட்சிக்கு ஆளும் இருக்காது, பாதி ஊரில் ஆளே இருக்க மாட்டான். இது வந்து இப்போ எல்லா முற்போக்கு சக்திகளுக்கோ ஜாதிய அமைப்புகளுக்கோ அல்லது சாதி மறுப்பு இயக்கங்களுக்கோ அதெல்லாம் விஷயம். ஒரு கட்சியை எல்லா மட்டத்திலும் கொண்டு போய் சேர்ப்பது என்பது ரொம்ப சிரமமான விஷயம். அதனால தான் பல கட்சிகள் வந்து தமிழர் நலன், பொது நலன், ஈழ அரசியல் அதையெல்லாம் கையில் எடுக்கிறதுக்கு அதுதான் காரணம். ஈழ தமிழர் மீதான அக்கறை மட்டுமே காரணம் கிடையாது. எங்களை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சாதியாக பார்க்காதீர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஈழ அரசியலை அதிகமாக கையில் எடுத்திருப்பாங்க, விசிகாவும் அதிகமாக கையில் எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் என்னென்னா தங்கள் ஜாதி எல்லையை தாண்டி வருவதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள். இந்த எல்லையை தாண்டி எங்கள் அரசியல் விரிவுபடுத்தப்பட வேண்டும், எங்கள் எல்லை விஸ்தரிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் மக்களிடத்தில் கோருகிறார்கள். அதுக்காகத்தான் இந்த இந்த கோரிக்கைகள், இந்த மாநாடுகள்லாம் அவங்க நடத்துவாங்க. இப்போ இங்கே என்ன நிலைமைனா, வன்னியர் சங்கமாகவாவது மிச்சப்பட்டு கிடக்கிறது நம்முடைய கட்சி. இது வந்து இன்னும் கரைந்து போவதற்கான ஒரு இடம் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் பழைய ஆட்கள் அவருடைய தியாகத்தையெல்லாம் சொல்கிறதுக்கு தான் 21 பேர் வந்து துப்பாக்கியால் சுடப்பட்டாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் நினைவு மண்டபம்லாம் இப்போ கட்டியிருக்காங்க இல்லையா, அதை வந்து ஐயா வாழ்கன்னு சொல்லிட்டு தான் செத்தான். அதே ராமதாஸுடைய பேச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1980 அவர் தாண்டாமலே இருக்கிறார், இன்னும் ரொம்ப பின்னாடி இருக்கிறார் அவர். ஏறத்தாழ அவர் அரசியல் வாழ்க்கையில் ஒரு 50 ஆண்டு காலம்ங்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 ஆண்டு காலம் பின்னாடி தான் இருக்கிறார் அவர். இன்னும் வந்து அந்த 5 ரூபா டாக்டர்பாங்க அவரை, அந்த காலத்தில் 3 ரூபாய்க்கு ஊசி போட்டேன் சொல்கிறார். அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மனநிலையில் இருந்துக்கிட்டு உயிர் தியாகம் பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க. நம்ம தான் ஆட்சி அமைக்கணும், நம்ம யாரோடையும் கூட்டணி இல்லாமல் இருக்கும் போதே 5 சீட்டு ஜெயிச்சோம், 4 சீட்டு ஜெயிச்சோம், இப்போ 5 சீட்டு ஜெயிச்சோம் அப்படிலாம் சொல்றாரு இல்லையா. யாரோட கூட்டணி இல்லாமலே நம்ம 4 சீட்டு ஜெயிச்சோம், இப்போ 5 சீட்டு தான் ஜெயிச்சோம் அப்படிலாம் சொல்றாரு இல்லையா. அப்போ அவருடைய ஆற்றாமை என்னன்னா, தொடங்கின இடத்துக்கு வந்துட்டோங்கிறார். தோல்வி ஒத்துக்கிட்டதான் அர்த்தம் அதுக்கு. இல்லை, ராமதாஸ் அவர்களுடைய பேச்சில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெரும் கோபமும் ஒரு விரக்தியும் தெரிகிறதா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வெளிப்படுத்துகிறாங்க. ஏன்னா எம்எல்ஏக்களை கடலில் தூக்கி எரிஞ்சிருவேன், எல்லாரும் என்னை ஏமாத்துறீங்க, மாவட்டம் மாநகரம் கழகம்னு நிறைய பேர் நிறைய வேலைகள் செய்கிறீங்க, ரியல் எஸ்டேட் செஞ்சுட்டு போ, 4 ஃபோன் வச்சுட்டு போ, இதெல்லாம் எனக்கு வேணாம், கட்சியை நீ வளர்க்கணும், இல்லைனா யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டேன், கட்சிக்குள்ளேயே கூட்டணி குழு காக்கா பிடிக்கிற வேலை, அங்கே போய் நீ நின்று வீட்டு வாசலில் காக்கான்னு கத்துனா ஒன்றும் வேலைக்கு ஆகாது, நான் எடுக்கிறது தான் முடிவுங்கிறாரு. அது அன்புமணிக்கு சொல்கிறது தான், வேற யாருக்கும் சொல்லல. அன்புமணியினுடைய ஆதரவாளர்களுக்கு தான் சொல்றாரு, நீ பூரா ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு தர்ற, பழைய மாதிரி கட்சி, ஏன் நான் உருவாக்கின கட்சிக்காரன் இப்போ இல்லைங்கிறார். 4 செல்ஃபோன் வச்சுருக்காங்கிறார். செல்ஃபோனே இல்லாதவன் தான் என்னால் கட்சி நடத்த முடியுங்கிறாரு. அவர் என்னென்னா செல்ஃபோன் இல்லாத காலத்தில் தான் கட்சி அவர் தொடங்கினார். அப்போ திண்ணை பிரச்சாரம் செஞ்சேன், வீட்டுக்கு வீடு போவேன், நான் கிராமமாக போவேன், நான் சாப்பாடு தண்ணியை பற்றி கவலைப்படாமல் அலைஞ்சேன் அப்படிலாம் அவர் சொல்கிறார்ல. வாகன வசதி இல்லை, எனக்கு பொருளாதாரம் இல்லை அப்படிலாம் சொல்கிறார் இல்லையா. இன்னைக்கு நீ இவ்வளவு காரில் வர்றேன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிலாம் அவர் சொல்கிறார். ஆனால் கட்சிக்காரனாக இருக்கிறவன், அதிகாரத்தில் இல்லாத ஒரு கட்சியை நம்பி மாநாடு நடத்துகிறவன், மாவட்ட செயலர் கூட்டம் நடத்துகிறவன், எல்லாம் பண்ணுறவன், ரியல் எஸ்டேட் பண்ணாமல், வேறு தொழில் பண்ணாமல், வேறு பொருளாதார ரீதியாக வந்து தன்னை வளப்படுத்தி கொள்ளாமல் இன்றைய காலத்தில் அரசியல் செய்ய முடியுமா? இல்லை, அதையும் சொல்கிறாருல்ல, நீ ஃபஸ்ட்டு வேலைக்கு போ, உன் குடும்பத்தை பாரு, அதுக்கு பிறகு தான் கட்சிங்கிறத நானே சொல்லியிருக்கேங்கிறதையும் குறிப்பிடுறாருல்ல. அதெல்லாம் அவர் டயலாக்காக சொல்கிறாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டு கட்சி தான் உனக்கு உயிருங்கிறாரு. அது நீங்கள் கவனிக்கணும், கட்சி தான் உனக்கு உயிர் அப்படிலாம் சொல்கிறாரு. அதனால் இது நடைமுறையில் சாத்தியம் இல்லை. இன்றைக்கி எல்லா அரசியல் கட்சிகளுமே எல்லாருமே ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாகவோ வேறு தொழில் செய்கிறவங்களாகவோ, நீங்கள் பொருளாதாரத்தை ஈட்டி கொண்டு வந்து அந்த கட்சிக்கு நன்கொடை கொடுக்கக்கூடியவனைத்தான் எல்லா கட்சிகளுமே மாவட்ட செயலாளராகவோ வந்து மந்திரியாகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினருக்காகவோ முதன்மைப்படுத்துகிற சக்தியாக யாரை வச்சுருக்கிறாங்க? பொருளாதார பின்புலம் உள்ளவர்கள்லாம். ஜாதிய பின்புலமும் பொருளாதார பின்புலமும் தான் எல்லா கட்சிகளையும் இயக்குகிறது. அப்போ ராமதாஸுடைய பேச்சுங்கிறது உட்கட்சி பிரச்சனைகளுக்கான ஒரு பதிலாகவும், கட்சி ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்குதுங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு பேச்சாவும் எடுத்துக்கலாமா? அப்படி சொல்லிக்கிறலாம் அவரு. ஆனா நடைமுறையில அவர் அதை உறுதிப்படுத்த முடியல. அந்த கோபத்தோட எக்ஸ்ட்ரீம் தான் அவனை கொண்டே கடல்ல போட்டுருங்கிறாரு. அன்புமணி பக்கம் எல்லாரும் இருக்காங்க, அதுல என்ன சந்தேகம்? அவர் உருவாக்கியது, அதாவது எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா, தான் உருவாக்கியவர்கள் தான் சொல்படி, தன்னுடைய எல்லைப்படி, தான் கிழித்த கூட்டின் தான் கிழிச்ச கோட்டில் தான் நிற்பாங்கன்னு நம்புறது இருக்குல்ல. தோளுக்கு மேல வளர்ந்த புள்ள தோழன்பாங்கல்ல ஊர்கள்ல, சொல் பேச்சு கேட்காது. அது கூகுள் சொல்றதை கேட்கும், அப்பேன்னு சொல்றதை கேட்காது. அது மாதிரி நவீன மாற்றத்துக்கு உட்படுகிற போது அவருடைய கருத்தை வந்து இன்னும் அடுத்த தலைமுறை ஒப்புக்கொள்ளாதுல்ல. அந்த விரக்தி, அந்த இயலாமை, அந்த வருத்தங்கள் அவரோட பேச்சில் வெளிப்படுது. அதுதான் வந்து கடலில் தூக்கி போட்டுருவேங்கிறது. உன்னைய நான் கண்காணிப்பேன், வன்னியர் சங்கம் உன்னைய கண்காணிச்சிட்டே இருக்கு, நீ வந்து வீட்டிலே இரு, எம்எல்ஏ இருந்தது போதும் அப்படிலாம் பேசுகிறார் இல்லையா. 50 தொகுதி கன்ஃபார்ம்ங்கிறாரு ஒழுங்காக இருந்தால். ஆனால் அது நடைமுறை சாத்தியம் இல்லை.
ஏன்னா அவர் ஆக்டிவாக இருக்கிற காலத்திலே அது சாத்தியம் இல்லையா. அவர் கணக்கு சொல்றாரே, ஒரு தொகுதிக்கு 2000 பேர் இவ்வளவு பேர் நான் இருக்கீங்க. சொன்னேன் எல்லா வன்னியர்களுமே பாமக காரர்கள்ங்கிறது மூட நம்பிக்கை தானே. உங்களுக்கு எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, இப்போ வந்து எல்லா தலித்துகளுமே விடுதலை சிறுத்தையில் இருக்காங்க. வன்னியர்களை தாண்டினவங்களும் பாமக ஓட்டு போட மாட்டாங்கிறத நம்ம சொல்லிட முடியாது இல்ல. இல்லை இல்லை, அதாவது எப்படின்னா திமுகவில் ஏகப்பட்ட வன்னியர்கள் 2ஆம் கட்ட தலைவர்களாக பெரிய அளவில் இருக்காங்க. மத்திய அமைச்சர் பொறுப்பு வைத்தவர்களில் இருந்து பெரிய ரேங்கில் இருக்கவங்க 2ஆம் கட்ட தலைவர்களில் வன்னியர்கள், மாவட்ட செயலாளர்கள், மந்திரிகளாக இருந்தவங்க பெரும் வரிசை இருக்கிறாங்க. அதே மாதிரி அதிமுகவில் அப்போ செல்வாக்கு மிக்கவர்கள், நீங்கள் வந்து பாமகலேருந்து மந்திரி ஆக முடியாதுல்ல. சென்ட்ரல் மினிஸ்டர்லாம் ஆயிருக்காங்க. மாநில அரசியலில் அப்படி வர முடியாது இல்லையா. கூட்டாட்சியெல்லாம் இங்கே இல்லை இல்லை, நடைமுறையில் கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இது வரைக்கும் உருவாகலையில். அப்போ அதையெல்லாம் தாண்டி பல பேர் மந்திரியாக இருந்திருக்கிறாங்க, மாவட்ட செயலாளர் இருந்திருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதி கட்சிக்கு நம்ம வந்து மாவட்ட செயலாளர் இருக்கிறத விட திமுகவில் மாவட்ட செயலாளராக இருந்தால் நமக்கு வந்து அரசியல் அதிகாரம் கிடைக்கும் என்று பல பேர் வெளியில் தானே இருப்பாங்க. நமக்காக இயக்கம் நடத்துகிறார்கள் என்று இவர் மேலே ஒரு குறைந்தபட்ச ஒரு அனுதாபம் இருக்கலாம், ஒரு அனுதாபியாக இருக்கலாம், அவருக்கு இவருடைய இதாக கூட இருக்கலாம், மறைமுக ரசிப்பு தன்மையோடு கூட இருக்கலாம், ஆதரவு நிலைப்பாடு கூட இருக்கலாம். ஆனால் வெளிப்படுத்த முடியாதுல்ல, தன்னை அப்படி காட்டிக்கொள்ள முடியாதுல்ல. எல்லாருக்குமான அரசியலாக தானே தன்னை காட்டிக்கொள்ள முடியும். அதனால் எப்பொழுதுமே எங்கு தொடங்கினார்களோ அங்கேயே வந்து முட்டுச்சந்தில் முடிகிறது, அந்த ஒன்வேலையே வந்து திரும்ப சுற்றிக்கிட்டே இருக்கிறதுங்கிற இடம் இருக்கு இல்லையா. இது சாதியை முன்னிலைப்படுத்தி யார் அரசியல் கட்சி நடத்தினாலும், இது சாதிக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் வந்து மத அரசியல் செய்கிறவர்களாக இருக்கலாம், எல்லா அரசியலுக்குள்ளேயுமே ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க விரித்த வலையில் அவர்களே மாட்டிக்கொள்வார்கள். அதுலேருந்து வெளியே வர முடியாது. அது பாமக நடந்திருக்குங்க. பாமகவுக்கு அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஒரு வன்னியருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்க, ஒரு இஸ்லாமியருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்க. அந்த கட்சியினுடைய மாநில பொறுப்புகளில் வந்து தலித் அல்லாதவர்களுக்கு முதன்மை பொறுப்பு வழங்குகிறோம் அப்படின்னு ஒன்று கையில் எடுத்து அதை வெறும் வாய் வார்த்தையாக இல்லாமல், வாய் ஜாலமாக இல்லாமல் அதை செயல்பூர்வமாக சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கிட்டாங்கல்ல. பாமக தலித்துகளுக்கு எவ்வளவு பெரிய பிரதிநிதித்துவம் அதை நோக்கிய பயணம்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க அதை செஞ்சாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை நோக்கிய பயணம் என்பது தொடருதாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ தலித் எழில்மலையெல்லாம் அமைச்சராக இருந்தார், நம்ம மறுக்க முடியாது. அதெல்லாம் அந்த பயணம் என்பது அவர்களுக்கு வழிபோக்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போயிடுச்சு. தொடக்க நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் பழனி பாபா அவர்களுக்காக சிங்கம் மாதிரி முழங்குவார். கடந்த முன்னாடி பல பேர் அதாவது வன்னியர்கள் அல்லாதவர்கள் அப்படின்னு இப்பொழுது கூட தமிழக மக்கள் ஜனநாயக கட்சின்னு ஒரு அமைப்பு நடத்துகிற கேஎம் ஷரீஃப்லாம் அன்புமணி ராமதாஸுக்கு முன்னாடி இளைஞரணி தலைவர் இருந்திருக்காரு. அப்படிலாம் இருந்திருக்காங்க நிறைய தலைவர்கள் அந்த மாதிரி. அப்போ ஆரம்ப காலத்துல அனைத்து சமூக மக்களுக்குமா இருந்த ஒரு பாமக இப்ப வெறும் வன்னியர்களுக்கானதாகவும் வன்னியர் சங்கமாகவும் மட்டுமே அதாவது எப்படி பார்க்கலாம்னா, அதிகாரத்துக்கு முன் அதிகாரத்துக்கு பின் அப்படி பார்க்கலாம். அதிகாரத்தை அடைவதற்கு முன்பு அனைத்து சமூகங்களின் கூட்டமைப்பாக அவங்க இருக்காங்க. அதிகாரத்தை கைப்பற்றியதற்கு பின்பு அது வன்னியர்களுக்கானது மட்டும்தான், மற்றவர்களுக்கு இல்லை. வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னா அவங்க பேசியிருக்காங்க. அது பிற சமூகங்கள் எப்படி புரிந்து கொள்வாங்க, பிற சமூகங்கள் எப்படி வாக்களிப்பாங்க. இப்போ அவங்களுக்கு பட்டியலின மக்களோடு வளர்த்த பகை இருக்குல்ல, விசிகாவோடு இருக்கிற பகையெல்லாம் இருக்குல்ல, அது ஓட்டு அரசியலில் பெரிய பின்னடைவில் வன்னியர்களை உசுப்பேற்றி விட்டலாம். ஓட்டு அரசியல் ஒரு ஜாதிக்காரை மட்டுமே ஓட்டு போட்டு ஒருத்தர் வந்து பெரிய வெற்றிகளை பெற முடியாதுல்ல. அது நீங்கள் அதுக்கு பின்னாடி விசிகா பாமக வந்து பிரிந்ததற்கு பின்பு உள்ள அரசியலை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாமகவுக்கு பெரிய பின்னடைவு. அவங்க அரசியல் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அவங்க அதிகார மையத்திலிருந்து ரொம்ப வெகு தூரம் விலகி போயிட்டே இருக்காங்க. காரணம், ஜனநாயக சக்தி என்பது எல்லா தரப்பு மக்களையும் ஒருங்கிணைப்பது, ஒன்றிணைப்பது, தன்மையப்படுத்துவது, அவர்கள் நம்புகிற தலைமையாக இருப்பது அப்படிங்கிற ஒரு இடத்தை வந்து உருவாக்கணும். அதை உருவாக்க தவறிட்டீங்கன்னா உங்களுடைய தத்துவம் பொய்யாயிரும், உங்களுடைய கோட்பாடு பொய்யாயிரும், உங்களுடைய வழிமுறைகள் வந்து சிதறிடும். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசும்பொழுது நிறைய இடங்கள்ல திமுக மீதான குற்றச்சாட்டுகள்ங்கிறத அடுக்கடுக்கா வச்சிருந்தாரு. ஒவ்வொரு வருடத்தையும் குறிப்பிட்டு அதுல வன்னியர் வாழக்கூடிய பகுதியில எத்தனை சீட் வந்தது, இப்போ இருக்க எம்எல்ஏக்கள் 23 பேர் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, ஆனா வன்னியர்களுக்கு எதுவுமே செய்யல, இப்படி ஒரு மனசாட்சி இல்லாதவங்க இருப்பாங்களா, நிறைய குற்றச்சாட்டுகள் எடுக்கிறார். கலைஞர் இருந்தா கூட செஞ்சிருப்பாரு, ஸ்டாலின் இப்ப என்ன பண்றாரு அப்படிங்கிறது. இப்படி குறிப்பா திமுக மீதான அன்புமணியுடைய விமர்சனம்ங்கிறது பேச்சுல பெருவாரியா இருந்ததை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதாவது கலைஞர் வந்து முதலமைச்சராக இருக்கிற போது 2006 காலகட்டங்களில் கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற போது இந்த 2006-11 வரைக்குமே பார்த்தீங்கன்னா பாமக மிக குறிப்பிடத்தக்க ஒரு இடத்துல இருந்தாங்க. அப்போ கலைஞரை இவர்கள் மிரட்டாத நாளே கிடையாது. அந்த கட்சியில் வந்து அவங்க வந்து வெறும் 96 சீட்டு தான் வந்து திமுக வந்தது. அப்போ மைனாரிட்டியாக வந்தது. மைனாரிட்டி திமுகனே அன்றைக்கு அதிமுக விமர்சனம் செய்தாங்க.
அந்த காலகட்டத்தில் வந்து இவங்ககிட்ட ஒரு 18 எம்எல்ஏ வரைக்கும் இருந்தாங்க. ரொம்ப மிக கடுமையான விமர்சனங்கள் வந்து தினசரி ராமதாஸ் வைப்பார். அதனால் கலைஞர் இருந்தால் செஞ்சுருப்பாருங்கிறது, கலைஞரால் தான் இவங்களுக்கு வந்து பிற்படுத்தப்பட்டவர் மிகவும் வந்து எம்பிசிக்கான அந்த இடஒதுக்கீடுலாம் சாத்தியப்பட்டுச்சு. ஆனால் கலைஞரோடு இவர்களுக்கு நிறைய முரண்பாடு உண்டு. ஒருத்தர் மறைந்து விட்டார், இறந்து விட்டார், இப்பொழுது இல்லை என்கிற காரணத்தினால கலைஞர் இருந்தால் கையெழுத்து போட்டுப்பாருன்னு சொல்வது இருக்குல்ல, அது எப்படின்னா ஸ்டாலின் வந்து கலைஞர் மாதிரி ஆளுமை கிடையாது என்று ஒரு உள்குத்துது. நீங்கள் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அது மறைமுக, அது ஸ்டாலினை தாக்குறதுக்கு ஒரு ஆயுதமாக கலைஞரையே பயன்படுத்துவது. அவருடைய கட்சி தலைவரையோ அல்லது அவருடைய தகப்பனாராக இருக்கக்கூடியவரையோ பயன்படுத்துவதற்குல அது ஒரு நுட்பமானது. இப்போ இப்படி சொல்லலாம்ல, ராமதாஸ் மாதிரி அன்புமணி இல்லைன்னு சொன்னால் அது என்ன வகையான விமர்சனம்? அது 2 பேரும் ஒரே கட்சி தானே. அதனால் இதெல்லாம் ஒரு ரொம்ப நுட்பமான மைக்ரோ பாலிடிக்ஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் நடைமுறையில் என்னென்னா அவங்களுக்கு பாஜகவை விட்டு வெளியில் வர முடியாது. அவர் மேலே வழக்கு இருக்குது, சிபிஐ வழக்கு இருக்குது. அதனால் அவர் வெளியில் வர முடியாது. ஆனால் மாநில அரசு, அதாவது அதில் ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னென்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு வந்து அதிகாரம் வந்து மத்திய அரசுக்கு தான் இருக்குன்னு உறுதிப்படுத்தப்பட்ட பின்னாடியும் கூட பழைய பல்லவியை நேற்றும் பாடுறாரு. மாநில அரசு ஏன் எடுக்கலை, பஞ்சாயத்து போர்டு தலைவர் கூட எடுக்கலாங்கிறார். எடுக்கலாம் எல்லாரும். அதாவது நீங்கள் பந்தியில் எல்லாம் இலை போடலாம், சோறு பரிமாற முடியாது. அதிகாரம் இல்லை, மாநில அரசுக்கு வந்து அதிகாரம் இல்லை. வெறும் கணக்கெடுப்பு எடுக்கிறது வீண் செலவு தானே. அதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? ஏன்னா ஜாதி சங்கம் நடத்துகிறவங்களுக்கு கணக்கெடுப்பு தேவைப்படலாம். எங்கள் ஆளு எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா அப்படி சொல்கிறதுக்கு வந்து கணக்கெடுப்பு தேவைப்படலாம். நடைமுறைப்படுத்துறதுக்கு அரசு திட்டங்கள் சும்மா இது கணக்கெடுக்கிறது தான். வீட்டுக்கு வீடு வந்து ரீடிங் எடுக்கிறாங்க, இபியில் வந்து எடுக்கிறாங்க. எதுக்கு எடுக்கிறாங்க? எவ்வளோ கரண்ட் ஓடி இருக்குன்னு தெரியப்படுத்துறதுக்காக எடுக்கிறாங்க. பில்லு கட்ட தான் எடுக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பயன்பாடு வேணும்ல. சும்மா வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பை நீ எடுத்து என்ன பண்ண போகிறோம்? அது எடுத்தது செல்லாதுன்னு நீதிமன்றம் சொல்கிறான்ல. அப்படியே இன்னொரு பக்கம் எடுத்து பார்த்தோம்னா அன்புமணி அவர்களுடைய பேச்சு முழுக்க திமுக குறிவைத்ததாக இருந்தது. ஆனால் ராமதாஸ் அவர்களுடைய பேச்சை பார்த்தோம் அப்படின்னா திமுக பற்றின எந்த விதமான ஒரு விமர்சன குற்றச்சாட்டு இல்லை. தம்பி ஸ்டாலின் கிட்ட கூட போய் நான் கோட்டையில் பார்த்தேன்னு சொன்னாரே தவிர ஒரு காட்டமான விமர்சனமோ குற்றச்சாட்டுகளோ வேற எந்த கட்சியுமே அவர் தொடலை அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ இவங்க 2 பேரோட பேச்சையும் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இதில் ஒரு கூட்டணி கணக்கும் சிலரால சொல்லப்படுது. அதிமுக பாஜக கூட்டணியை நோக்கி மீண்டும் அன்புமணியும், திமுக கூட்டணியை நோக்கி ராமதாசும் நகர்றாங்க. அதனாலதான் கூட்டணி முடிவு என்னோடதுங்கிறது மீண்டும் ராமதாஸ் அங்க உறுதிப்படுத்துறாரு. எப்பவுமே கூட்டணி விஷயத்துல 2 பக்கமே கதவுகளை திறந்து வைத்து பேரம் பேசி கடைசி நேரத்தில் எதிர்பாராத ஒரு அணியில வந்து இடம்பெறுவது என்பது பாமகவுடைய ஒரு ஸ்டைல் தானா. அதனால ஒருத்தர் அதிமுக பக்கம் நிற்பாரு, ஒருத்தர் திமுக பக்கம் நிற்பாரு. இடையில தாவேகா வேற சொல்றாங்களே. தாவேகா வந்து தவழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அரசியல் கட்சி. பாமக போக வாய்ப்பு இல்லை. பாமகலாம் போகாது. பாமக அடிப்படையில் வந்து சினிமா வெறிக்கு எதிரான ஒரு விஷயங்களை அவங்க கட்டமைத்திருக்கிறாங்க ஏற்கனவே. அதனால் வந்து அவங்க டக்குன்னு காம்ப்ரமைஸ், அவங்க கட்சி ஆதரவாளராக இருக்கக்கூடியவர்களையே சினிமாக்காரர்களை ஏற்றுக்கொள்வதில் ராமதாஸுக்கு பெரிய மனத்தடை உண்டு. தங்கர் பச்சான் போன்றவர்களை அன்புமணி தான் ஆதரிக்கிறார். ராமதாஸுக்கு வந்து சினிமாக்காரர்களை அங்கீகரிப்பது என்பதில் உடன்பாடு கிடையாது. யாரையுமே அவர் முதன்மைப்படுத்த மாட்டார். அதனால் தாவேகா மாதிரியான கட்சிகளோடையெல்லாம் பாமக போகாது. பாமகன்னு ஒரு மெச்சூரிட்டி இருக்குது. அவங்க சரியோ தவறோ அவங்க ஒரு மாடல் பட்ஜெட் போடுவாங்க, சுற்றுச்சூழல் பற்றி ஒரு அறிக்கை வெளியிடுவாங்க, தமிழ் வளர்ச்சி பற்றி ஒன்று பேசுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு அரசியல் இருக்குது. நடைமுறையில் அவர்கள் சில விஷயங்களை தவற விட்டுருக்கலாம். அவங்களுடைய அந்த ஜாதி ரீதியான பிரச்சனைகளில் வந்து அவங்க ஒரு பிற்போக்கு சக்தியாக கூட இருந்திருக்கலாம். ஆனாலும் அவங்களுக்கு ஒரு கோட்பாடு ரீதியாக நான் வந்து 8 வழிச்சாலை இல்லை 10 வழிச்சாலை போடுவேன், அந்த கிராமத்தில் இருக்கிறவனுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் போடுவேன்லாம் அவர் சொல்கிறார். இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. அப்படி ஒரு சாத்தியப்படுத்துவேன்னு ஒரு கற்பனையை தூண்டுறாருல, அதெல்லாம் வந்து அவருடைய புத்திசாலித்தனம் தான். தனியார் இடஒதுக்கீட்டில் வந்து காசை கொடுத்து வாங்கிடுறாங்க, அங்கே சமூக ரீதியான விஷயங்கள் இல்லைன்னு சொல்கிறார்ல, அது மாதிரி சில சிந்தனைகள் வந்து கொஞ்சம் கூடுதலாக சிந்திக்கிறாரு. அதெல்லாம் வரவேற்கத்தக்க அம்சம். அப்போ கூட்டணி கணக்கை வச்சு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு பக்கம் சொல்றது ராஜ்யசபா சீட்டுக்காக பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு அதிமுக ஒருவேளை ஒப்புதல் கொடுக்கக்கூடிய சூழலை இந்த பக்கம் போகலாம். ஆனா ராமதாஸ் அவர்கள் புதுச்சேரி அந்த புதுக்குழுல சொன்னதே, நான் ஒரு முறை தப்பு பண்ணிட்டோம், திரும்ப அது பண்ண மாட்டோம், தெளிவா இருப்போம், தெளிவான முடிவெடுப்போன்றாரு. நேத்தியும் அதை உறுதிப்படுத்துறாரு. அப்போ கூட்டணி கணக்கு என்னவா நகர போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி சந்தேகம் வருது. ஒருவேளை அரசியலில் கடைசி நேர மாற்றங்கள் ஏதாவது நிகழ்ந்தால், ஏதாவது முரண்பாடு ஏற்பட்டால் அந்த வெற்றிடத்திற்கு அவர்கள் முன் தயாரிப்போடு இருப்பாங்க. போர் எப்பொழுதோ தான் வருகிறது, இராணுவம் தினசரி பயிற்சியில் ஈடுபடுகிறது, அல்லது தளவாடங்களோடு இருக்கிறது, ஆயுதங்களோடு இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா. எப்போயாவது தீ பிடிக்கும், ஆனால் தீயணைப்பு நிலையம்னு நிரந்தரமாக வேலை செய்யும் இல்லையா, அதுக்கான செட்டிங்கோடு வச்சுருப்பாங்க இல்லையா. அது மாதிரி தான் அரசியல் கட்சிகளும். அரசியல் கட்சியில் திடீர் மாற்றம் ஏற்பட்டால் விசிக திமுகவை விட்டு வெளியேறாது இது வரைக்கும். ஒருவேளை வெளியேறினால் ஏதாவது மாற்றம் நிகழ்ந்து விட்டால் அப்படிங்கிற ஒரு கணக்கில் அவங்க எப்போவுமே காத்திருப்பாங்க.
அந்த காத்திருப்புக்காகத்தான் ஒருவர் வந்து அப்படி பேசுகிறார், ஒருவர் இப்படி பேசுகிறாரு. அதனால் 2 பக்கமும் கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார்கள். எந்த பக்கமாவது புகுந்து அந்த கட்சியை வந்து காப்பாற்றணும், அதிகாரத்துக்கு வரணும், முதன்மை சக்தியாக மாறணும் அப்படிங்கிற ஒரு அவர்களுக்கான அந்த பிரகடனத்தை இந்த மாநாட்டின் வழியாக மற்ற அரசியல் கட்சிகளுக்கான ஒரு சிக்னல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். என்ன மாதிரியான சிக்னல் அதை எடுத்துக்கிறதுக்கு? நாங்கள் இல்லாமல் அரசியல் இல்லை, நாங்கள் வந்து ஒரு தனிப்பெரும் சமூகமாக இருக்கோம், சிங்கிள் லார்ஜ் கம்யூனிட்டிலாம் சொல்கிறார் இல்லையா, அதை தான் சொல்கிறேன். அந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு தனிப்பெரும் சமூகமாக இருக்கோம், எங்களை கழிச்சிட்டு நீங்கள் அரசியல் பண்ண அதிமுக யாருமே முடியாது, இது எங்கள் கோட்டை அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் சொல்லிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நாங்கள் தான் ரோடு போட்டோம், நாங்கள் தான் கூலி வேலை பார்த்தோம், நாங்கள் தான் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் மகாராஜாவும் நாங்கள் தான், கூலி ஆளுகளும் நாங்கள் தான், மகாராஜா வேஷம் போட்டு பிச்சை எடுக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் சில பரிதாபகரமான உரையாடல்களையும் கலக்கிறாரு. அதே சமயத்தில் உரிமை போராட்டத்தை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னும் சொல்கிறாரு. அதனால் பல தன்மையான உரையாடல் தான் அது. அந்த உரையாடல் முன்னுக்கு பின் முரணானதாக இருக்கும். ஒரு பக்கம் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் நாங்கள் எங்கள் ஆளுக்கு தான் ரோடு போட்டாங்க. அப்போ கூலி ஆளுகளாக இருக்கோம்னு சொல்கிறது உண்மையா, அரசர் பரம்பரையாக இருக்கிறது உண்மையா அப்படின்னா கடந்த காலம் யாருக்குமே சொந்தம் இல்லைல்ல. திப்பு சுல்தானுடைய வாரிசுகள் வந்து கல்கத்தாவில் ரிக்ஷா ஓட்டுறாங்கன்னு ஒரு வரலாறு உண்டு. அதனால் கடந்த கால பாரம்பரிய பெருமைகள்லாம் நிகழ்காலத்துக்கு பயன்படாது என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். அப்போ இவ்வளோ நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல்.